ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெல்லாம் சூப்பராக பொருந்தக்கூடிய ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சவ் வச்சு இந்த கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இதே முறைப்படி செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 போல் கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் போல் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 3லிருந்து 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது, அதனால் 4 மட்டும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன். சூடு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு பவுடர் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 பத்தை தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது போல் இப்போ இந்த கிரேவிக்கான மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சாச்சு. இது ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் போல் ஆயில் சுட வச்சுக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டை தோலோடவே இடித்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கிறேன். இது போல் இடித்து சேர்த்து பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது ஒரு முறை லைட்டாக வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூடவே சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இது போல் கலர் சேஞ்ச் ஆக நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு காய் சேர்த்துக்கிறேன். இதை சில இடங்களில் மேரக்காய்ன்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் சவுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த காயில் மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுறேன். காய் ஒரு முறை நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த காய் குக்கறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். ஒரு 5 நிமிஷமே போதும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு மிக்சி ஜார் அலசிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த கிரேவி கொதிக்கும் போது வீடே கமன்னு மணக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.